ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் உவமையாக சொல்லி காட்டுகின்றான். ஆடையை அல்லாஹ் ஒப்பிடக்கூடிய முக்கியமான காரணம், அந்த ஆடை ஒரு மனிதனுக்கு அழகை குறிப்பதும் ஒரு ஆடை, ஒரு மனிதனுடைய மானத்தை பாதுகாப்பதும் ஆடை. தகஸ் என்று சொல்லக்கூடிய பருவ மாற்றத்திலிருந்து ஒரு மனிதனை காப்பதும் ஆடை. இப்படி ஆடை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அதிகம் பங்கு வகிக்கக்கூடிய காரணத்தினால் ஆண் பெண்ணுக்கு ஆடையாகவும் பெண் ஆணுக்கு ஆடையாகவும், அதாவது கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் இருக்கக்கூடியவள். கணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்அத்து இதா ஸல்லத் ஹம்ஸஹா வ ஸாமத் ஷஹரஹா வ அஹ்ஸனத் ஃபர்ஜஹா வ அதாஅத் பஅலஹா ஃபல்தத்குல் மின் ஐய அப்வாபில் ஜன்னதி ஷாத். 4 விஷயங்கள் இருக்கின்றது. ஒரு பெண்மணி அந்த 4 விஷயங்களை செய்து முறையாக செய்தாள் என்று சொன்னால் அவள் சுவனத்தின் எந்த வாசலின் வழியே அவள் நுழைய வேண்டும் என்பதாக ஆசை கொள்கின்றாலோ அந்த வாசலில் நுழைந்து விடுவாள். ஒரு பெண் இதா ஸல்லத் ஹம்ஸஹா 5 வேளை தொழுகையினை முறையாக தொழுதாள். ஒசாமத் ஷஹரஹா ரமதான் மாதத்தினுடைய நோன்புகளை சரிவர முறையாக பிடித்துக் கொண்டாள். வஹ்ஸனத் ஃபர்ஜஹா அவளுடைய மானத்தை பாதுகாத்துக் கொண்டாள். வஅதாஅத் பஅலஹா அவளுடைய கணவனுக்கு அவள் கட்டுப்பட்டு நடந்தாள் என்று சொன்னால் இந்த 4 காரியங்களும் இந்த 4 விஷயங்களும் உள்ள ஒரு பெண்மணி அவள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஃபல்தத்குல் மின் அப்வாபி ஜன்னதி ஷாஅத். அவள் எந்த சுவனத்தினுடைய வாசலின் உள்ளே நுழைய வேண்டும் என்பதாக அவள் நினைத்துக் கொள்கின்றாலோ அந்த வாசலின் உள்ளே நுழைந்து கொள்வாள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.